Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல 12:1 ரேஷியோல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்கலாம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக நான் இந்த டம்ளர்ல தான் அளவுகள் எல்லாமே எடுக்க போறேன். உங்ககிட்ட இருக்கிற எந்த டம்ளர் படி அது எதுவா இருந்தாலும் சரி அதுல அளவு எடுத்துக்கங்க. இதுல 12 டம்ளர்ல ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் எடுக்க போறேன். ரேஷன் புழுங்கல் அரிசி இப்போ 1 டம்ளர் போட்டிருக்கேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 12வது டம்ளர் எடுத்திருக்கேன். ரேஷன் புழுங்கல் அரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு குண்டான அரிசி தான் எடுத்திருக்கேன். குண்டு அரிசி ஒல்லி அரிசி எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு கழுகிக்கலாம். உப்பு எதனால் போட்டு கழுகுறோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறதுக்காக, மாவு எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், அதே சமயம் மாவு பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வெள்ளையாகவும் இருக்கிறதுக்காக தான் உப்பு போட்டு கழுகுறோம். இப்போ நல்ல கைகளால் தேய்ச்சி கழுகலாம். தேய்ச்சி கழுகும் போதே நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அழுக்கெல்லாம் நல்லா போகிறது நமக்கு தெரியும். உப்பு போட்டு கழுகும் போது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுகிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் உப்பு போட்டு கழுகிறது. ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரேஷன் அரிசி அப்படிங்கிறதுனால நீங்கள் இட்லி அரிசி சாப்பிடுவீங்க, ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இட்லி அரிசியும் இதே அளவுகளோடு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கூட 10 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி கூட ஒரு 2 டம்ளர் அளவில் ரேஷன் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா அரிசியை கழுகி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இந்த அரிசி 4 மணி நேரம் ஊறட்டும். 4 மணி நேரம் கேப்பில் தான் உளுந்து பருப்பு ஊற வைக்கணும். இந்த அரிசி மொத்தம் 6 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் உளுந்து பருப்போட அளவுகள் எடுத்துக்கலாம். எந்த டம்ளரால் அரிசி அளவு எடுத்தோமோ அதே டம்ளரால் தான் உளுந்து பருப்பும் அளவு எடுக்கணும். நான் இந்த டம்ளர் ஃபுல்லாக தான் அரிசி எடுத்தேன். அதே மாதிரி இந்த டம்ளரால் ஃபுல்லாக உளுந்து பருப்பும் அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைச்சு கீழே விழுந்து செதறி இந்த மாதிரி நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம டம்ளரை இப்படி தட்டும் போது சுற்றியும் இவ்வளோ உளுந்து பருப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தலை நிறைச்சு 12 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தலை நிறைச்சு 1 டம்ளர் அளவில் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். குண்டு உளுந்து. அரிசி ஊறுனா 4 மணி நேரம் கேப்பில் உளுந்து பருப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் உளுந்து பருப்பு ஊறுனா போதும். இப்போது ஒரு 2 டைம் கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஆல்ரெடி அரிசி ஊறி 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் உளுந்து பருப்பில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்தி இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும். அரிசி பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுனது இந்த அளவுக்கு ஊறி இருக்கு. 2 மணி நேரம் உளுந்து பருப்பு ஊறும் போது அரிசியினோட நேரம் 6 மணி நேரம் ஊறி இருக்கும். மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறது. இது ரெண்டுமே நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அளவுகளோடு ஊற வைக்கும் போது உங்களுக்கு மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 10-15 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புளிக்காது. அதனால தான் இப்போது அரிசி ஊறிடுச்சு. 6 மணி நேரம் ஊறி இருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உளுந்து பருப்புமே நல்லா பூ மாதிரி மலர்ந்து ஊறி வந்திருக்கு. இதையும் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றா சேர்த்து கலந்து மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி உளுந்து பருப்பு அரிசி எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். என்கிட்ட கிரைண்டர் இல்லாதனால நான் வெளியில் கொடுத்து தான் அரைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா கலந்து தான் அரைப்பேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி அரைக்கணுமோ அரைச்சிக்க. இப்போது மாவு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்குது இல்லையா, மாவு பார்க்குறக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்துக்கலாம். சில பேர்த்துக்கு இட்லி கல் மாதிரி வரக்கு என்ன காரணம் அப்படின்னா உளுந்து மாவும் அரிசி மாவும் ஈவனாக கலக்காதனால தான். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கிரைண்டர்லையா இருக்கட்டும் மிஷின்லையா இருக்கட்டும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மாவை கைகளாலேயோ அல்லது கரண்டியாலேயோ நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்த மாவை இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக ஊற்றிட்டுருக்கேன். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிற மாவு இட்லி செய்கிறதுக்காக இதை ஓவர் நைட் வெளியில் தான் வைக்க போகிறேன். பெரிய பாத்திரத்தில் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இடமெல்லாம். அதனால தான் இப்படி ஊற்றி வச்சிட்ருக்கேன்.
உப்பும் தண்ணி மட்டும்தான் கலந்து இப்போ மாவு கலந்துட்டுருக்கேன். சோடா உப்பெல்லாம் எப்போவுமே நான் போடவே மாட்டேன். சோடா உப்பு இல்லாமல் வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான் கலந்துட்டுருக்கேன். இட்லி மாவு பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். கரைச்சி இது வெளியிலே வச்சுக்கலாம். காலையில் செய்கிறது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா புளிச்சிரும். இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கு வந்து கொஞ்சம் லூஸாக கலக்கணும். இட்லி மாவுக்கு இட்லி சுடுறதுக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுற்றி வலிச்சு வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போது காலையில் ஆனதுக்கப்புறம் இட்லி செய்யும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இட்லி மாவு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் தான் வந்து இட்லி செஞ்சிட்ருக்கேன். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இட்லிக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் கரைக்கணும். தண்ணி மாதிரி கரைச்சிங்க அப்படின்னா இட்லி வராது. இட்லிக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இட்லி உப்பி நல்லா பொங்கி வரும். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் நமக்கு வேலையாயிரும். சீக்கிரம் இட்லி வெந்துடும். இட்லி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பராக இட்லி வெந்த ரெடியாக இருக்குது. எப்படி நல்லா அழகாக வெடித்து வெந்திருக்கு பாருங்கள். இட்லி பார்க்குறக்கு இட்லி அரிசியில் ஆட்டின மாவு மாதிரி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி வந்திருக்கு. பர்ஃபெக்டான ஒரு இட்லி. இதை நான் வந்து எடுத்துகிட்டு பிச்சு காமிக்கிறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துக்கலாம். பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பாருங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா 4 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சாஃப்டான ஒரு இட்லி. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருமோ அப்படிங்கிற பயமோ கவலையோ படவே வேண்டாம். நான் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் காமிச்சிருக்கேன். பிச்சு காமிக்கிற பாருங்க. எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பல்காக மாவு அரைக்கிறது ஃபங்க்ஷன் டைமில் இல்லை யாராவது கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி மாவு அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிச்சு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.